இன்னைக்கு சாட்டர்டே பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ். ஆஃப்டர்நூன் என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுலயே டைம் ஆயிருது. ஒரு வழியா யோசிச்சு முடிவுக்கு வந்தாச்சு. புதினா சாதம் தான் ரெடி பண்ணேன். புதினா சாதம் செய்யறதுக்கு புதினா, 3 பச்சை மிளகா, 2 சின்ன சைஸ்ல இஞ்சி, கொஞ்சோன்னு புளி, கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கறணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்க புதினா மிக்ஸையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா புதினா சாதம் ரெடி. இது கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கறணும். மசாலா அன்னைக்கு நானே தான் ரெடி பண்ணேன். பொட்டுக்கல்ல 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 பல் பூண்டும் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கறணும். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறணும். கொஞ்சம் எண்ணெயிலே உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் குக் ஆனாலே போதும், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கியாச்சு. இன்னைக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் ரெசிபி பார்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்கூல் டைம்லலாம் லஞ்சுக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்டோன்னா குழந்தைங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை உருளைக்கிழங்கு வேணும்னு. இப்படி கேட்குறவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும்.